தேவனுடைய மனுஷனான யோசுவா மரித்த பின் அவர் தாம் உயிரோடு இருந்தபோதே கூறியபடியும் மோசே தீர்க்கதரிசனமாக கூறியபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் மேலிருந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கத் தொடங்கி அந்நிய ஜனங்களோடே கலந்து அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். I know that after my death you will turn away from God, choose other gods, and break the covenant. அப்போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கைவிட்டார். அதனால் அப்போதைய மெசொப்பொட்டேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயீம் அவர்கள் மீது படையெடுத்து வந்து அவர்களை பிடிக்க தேவன் அனுமதித்தார். அவன் 8 வருடம் இஸ்ரவேலை அரசாண்டான். கூசான் ரிஷதாயீம் ராஜாவின் கொடுமையான ஆட்சியினால் ஜனங்கள் மீண்டும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். Lord, save us from the rule of Kushan-Rishathaim. We have sinned. Please forgive us. மெசொப்பொட்டாமியா என்பது தற்போதைய ஈராக்கு, இடதுபுற ஈரான், தெற்கே சிரியா, வடமேற்கு துருக்கி மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் பகுதிகளை உட்படுத்தும் ஒரு வரலாற்று மண்டலமாகும். அப்போது தேவன் அவர்கள் மேல் மனமிறங்கி யோசுவாவிற்கு பின் யூதா கோத்திரத்தை சார்ந்த ஓத்னியேல் என்ற முதலாவது நியாயாதிபதியை எழும்பப் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்ததால் அவர் ஜனங்களை ஒன்று திரட்டி கூசான் ரிஷதாயீமோடே போரிட்டு அவனை வீழ்த்தி அவர்கள் நாட்டிலே இராதபடிக்கு விரட்டினார். அவர் நீதியை போதித்து 40 வருடம் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தார். அவர் நியாயந்தீர்த்த ஆண்டுகளில் தேசம் சமாதானமாயிருந்தது. Worship only the one true God. Do not make for yourself a carved image. பின்பு அவர் வயது சென்று மரித்துப் போனார். ஒத்னியேல் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டு வணங்கி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜா இஸ்ரவேலை ஆளுவதற்கு அனுமதித்தார். அந்த மோவாப்பியர்கள் லோத்துவின் சந்ததியார்கள். அந்த மோவாப்பியர் வாழ்ந்த நாடு மோவாப் தேசம் என்று அழைக்கப்பட்டது. அப்பகுதி இன்றைய ஜோர்டான் நாட்டின் மத்திய மேற்கு பகுதியில் உள்ளது. அந்த எக்லோன் ராஜா மிகவும் பருத்தவர் என்று வேதம் கூறுகிறது. அவர் 18 வருடம் இஸ்ரவேலை கொடுமையாக அரசாண்டு ஜனங்களை ஒடுக்கி வரியை பெற்று வந்தார். அதனால் மீண்டும் அவர்கள் தேவனிடத்தில் மனந்திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய ஏகூத்தை எழுப்பினார். ஏகூத் தேசத்தின் வரியை மக்களின் சார்பாக ராஜாவிற்கு செலுத்துகிறவராயிருந்தார். தேவன் ஏகூத்தோடே இருந்தபடியால் ஏகூத் அந்த ராஜாவை கொன்று ஜனங்களை திரட்டி மோவாப்பியரை முறியடித்து இஸ்ரவேலை ரட்சித்தார். அவர் நீதியை ஜனங்களுக்கு போதிக்கிற நியாயாதிபதியாயிருந்தார். தேசம் வெகுகாலம் அமைதியாயிருந்தது. ஏகூத்திற்கு வயது சென்றதும் பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்குள் நுழைந்து தேசத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க ஆரம்பித்து இஸ்ரவேல் நாட்டை அவ்வப்போது தாக்கி தேசத்தை கொள்ளையடித்துக் கொண்டு வந்தார்கள். அப்போது தேவன் நப்தலி கோத்திரத்தை சார்ந்த சம்கார் என்னும் நியாதிபதியை எழும்பப் பண்ணினார். தேவன் சம்காரோடே இருந்ததால் அவர் பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை தப்புவித்தார். அவரும் 5 வருடம் நியாதிபதியாக இருந்தார். ஏகூத்தும் சம்காரும் நியாதிபதிகளாக இருந்தபோது மொத்தமாக தேசம் 80 வருடம் அமைதியாக இருந்தது. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆச்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசெரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அந்த அரோசேத் இன்றைய இஸ்ரவேலின் வடக்கு பகுதியில் கலிலேயா கடலின் வடபக்கத்தில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சேனாபதியாகிய சிசெராவிற்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போது தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவளை தேவன் எழுப்பினார். அவள் அக்காலத்தில் தீர்க்கதரிசியாக மட்டுமில்லாமல் நியாயாதிபதியாகவும் இருந்தாள். அவள் தேவ வார்த்தையின்படியே அன்றைய இஸ்ரவேலின் படைத்தலைவனாகிய நப்தலியிலுள்ள பாராக்கிடம் கானானியர்களோடே போரிடும்படி கூறினாள். அவன் பயந்து தெபோராளையும் தன்னுடன் வரும்படி அழைத்தான். தெபோராளும் சம்மதித்து அந்த போரில் வெற்றிக்கான மகிமையை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே சென்றான். தெபொராளும் அவனோடே கூட சென்றாள். கீச்சோன் பள்ளத்தாக்கில் யுத்தம் நடந்தது. தேவன் அவர்களோடு இருந்தபடியால்
கானானியரில் ஒருவரும் மீதியாகாதபடி மரித்துப் போனார்கள். சிசேரா மட்டும் கால்நடையாய் ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். ஏனெனில் யாபீன் என்னும் அவன் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதான உடன்படிக்கை உண்டாயிருந்ததால் அப்படி வந்தான். அங்கே யாக்கேலால் கொல்லப்பட்டான். அப்படியே கானானியர் தாழ்த்தப்பட்டார்கள். அவள் நியாயாதிபதியாயிருந்த சமயத்தில் Praise be to the தேசம் Lord, தேவனை தேடி who 40 gave வருடம் victory அமைதியாக to இருந்தது. Israel. தெபோராள் மரித்தபின் மீண்டும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தார்கள். அந்நிய தேவர்களுக்கு பலிபீடங்களை கட்டி பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்துக் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திப் புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடுமாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களின் பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தினார். You abandoned God. Repent, and he will save you. தேவன் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு ஜனங்களை காப்பாற்ற சித்தமானார். அதற்காக மனாசே கோத்திரத்தை சார்ந்த யோவாசின் மகன் கிதியோனை தேர்ந்தெடுக்கச் சித்தமானார். அவர் தகப்பனும் அவர் அக்கம்பக்கத்தினரும் பாகால் என்ற சிலையை வணங்கி வந்தனர். அவரோ அதிலிருந்து வேறுபட்டவராயிருந்து நியாயப்பிரமாணத்தையும் அறிந்திருந்தார். இருப்பினும் அவர் 7 வருட கடுமையான மீதியானியார்களின் ஆட்சியால் தேவன் மேலிருந்த விசுவாசம் தோய்ந்தவராக இருந்தார். மேலும் அவர் பலசாலியாக இருந்தும் தன் உள்ளத்தில் தாழ்மையை தரித்திருந்தார். தேவன் தம் தூதரானவரை கிதியோனிடத்தில் அனுப்பினார். அப்பொழுது கிதியோன் மீதியானியருக்கு மிகவும் பயந்து கோதுமையை பதரிலிருந்து பிரிப்பதற்காக திராட்சை ரசத்தை பிழியும் ஆலையில் ஒரு மறைவான இடத்தில் அதை பதறடித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதனானவர் அவரிடத்தில் தேவன் மீதியானியர்களின் கையிலிருந்து இஸ்ரவேலை தப்புவிக்க தேவன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று கூறினார். விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருந்த கிதியோன் பேசுகிறவர் தேவதூதர்தானா என்று அறியும்படி ஆபிரகாம் அன்று தேவதூதர்களுக்கு செய்ததை அறிந்திருந்து தேவதூதனானவரை அமர்ந்திருக்கச் செய்து வேகமாக போய் உணவை ஆயத்தம் செய்து அவரிடத்தில் கொண்டு வந்தார். தேவதூதனானவரும் அதை அறிந்து அவர் ஆபிரகாமிற்கு செய்தது போலவே ஒரு கற்பாறையின் மீது வைக்கும்படி செய்தார். கிதியோனும் அவ்வாறே செய்தார். அப்போது தேவதூதனானவர் தான் வைத்திருந்த குச்சியால் அதை தொட்டார். அப்போது அக்கினி எழும்பி அதை பட்சித்தது. உடனே அவர் மறைந்து போனார். அப்போது பேசினவர் தேவதூதனானவர் என்று அறிந்து கொண்டார். கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டு கர்த்தரை பணிந்து கொண்டான். You are Jehovah Shalom. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திப் புத்திரர் யாவரும் ஏகமாய்க் கூடி ஆற்றைக் கடந்து வந்து யெஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கினார்கள். மீதியானியர்கள் என்பவர்கள் ஆபிரகாமின் மனைவியாகிய கேதுராவின் மகன் மீதியானின் வம்சாவழியினர். அமலேக்கியர் என்பவர்கள் ஏசாவின் சந்ததியார்கள். கிழக்கத்திப் புத்திரர் என்பவர்கள் அன்றைய அராபிய மெசபட்டோமியாவில் வாழ்ந்தவர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினதால் மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பி அநேகரை திரட்டினான். கிதியோன் இன்னும் பயந்ததால் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து மயிருள்ள ஒரு தோளை களத்திலே போட்டு அந்த தோளின் மேல் மாத்திரம் பனி பெய்திருக்கும்படி செய்ய வேண்டிக் கொண்டார். தேவன் அவ்வாறே செய்தார். பின்னும் அவர் பயந்திருந்ததால் மீண்டும் ஒரு விசை தேவனை சோதிக்க விரும்பி பூமியின் மேல் மட்டும் பனி பெய்து தோள் உலர்ந்திருக்க வேண்டிக் கொண்டார். தேவன் அதையும் செய்தார். அதனால் அவர் பயம் நீங்கி தைரியமடைந்தார். திரளான ஜனங்கள் கிதியோன் சார்பாக வந்திருந்தாலும் பயந்தவர்களையும் பின்னும் அநேகரையும் தேவன் திரும்பி போகப் பண்ணினார். அவ்வாறாக தேவன் தெரிந்து கொண்ட வெறும் 300 பேரோடே கிதியோன் திரளான ஜனங்களை முறியடித்தான். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்கக் கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள்.
தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கிதியோனின் மரணத்திற்கு பிறகு அபிமலேக்கு என்ற அவருடைய மகன் தேசத்தை ஆள வேண்டும் என்று நினைத்து தன் 70 சகோதரர்களையும் கொன்று தேவ சித்தமில்லாமல் தனக்கென சேவகர்களை நியமித்து 3 வருடம் தன்னை ராஜாவாக காண்பித்து ஜனங்களையும் கடுமையாக நடத்தினார். பின் ஒரு பெண்ணால் கொல்லப்பட்டார். அபிமெலேக்குக்குப் பின்பு தேவன் இசக்கார் கோத்திரத்தானாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் நியாயாதிபதியை எழுப்பினார். அவன் எப்ராயிம் மலைத்தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவர் 23 வருடம் நியாயாதிபதியாய் இருந்தார். அவனுக்குப் பின்பு யோர்தான் ஆற்றின் கிழக்குப் பகுதியில் இருந்த மலை தேசத்தானாகிய யாவீர் என்ற மனுஷனை தேவன் எழும்பினார். அவர் இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தார். அவர் இருந்த காலங்களில் தேசம் சமாதானமாயிருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்புச் செய்து கர்த்தரைச் சேவியாமல் அவரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். அப்போது 18 வருடம் கீலேயாத் தேசத்திலிருந்த இஸ்ரவேலை கொடுமையாக ஒடுக்க பெலிஸ்தியர்க்கும் அம்மோனியர்க்கும் தேவன் அனுமதித்தார். அவர்கள் மற்ற இஸ்ரவேல் கோத்திரங்களையும் தாக்கிப் பிடிக்க வந்தார்கள். அப்போது ஜனங்கள் மிகவும் பயந்து மனந்திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது தேவன் அவர்கள் மேல் மனமிறங்கி யப்தா மூலமாக ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த யப்தா கிழையாத்தின் குமாரன். அவருடைய தாய் அந்நிய பெண்ணும் விபசாரியுமாக இருந்தார்கள். ஆயினும் அவர் தேவன் மேல் விசுவாசமாயிருந்தவர் என்று எபிரேய புத்தகம் கூறுகிறது. அவர் தகப்பனார் மரித்ததும் அவரின் சகோதரர்களால் துரத்தப்பட்டு தனியாக தன் ஒரே மகளுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பலமுள்ளவர் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமின்றி அவர் தன் தோழர்களுடன் யுத்தங்களுக்குச் சென்று கொண்டிருந்ததால் யுத்த நுணுக்கங்களை கற்றிருந்தார். அவர் புத்தியீனமாகச் செய்த தன் பொருத்தனையால் தன் ஒரே மகளையே பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. அவர் 6 வருடம் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தார். அவர் அம்மோனியர்களை வீழ்த்தி மீண்டும் தலை தூக்காதவாறு செய்திருந்ததால் அவர் நியாயாதிபதியாக இருந்த 6 வருடமும் சமாதானம் இருந்தது. அவர் மரித்தபின் தேவன் பெத்லேகேமை சார்ந்த யூதா கோத்திரத்தானாகிய இப்சான் என்பவரை இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கத் தேர்ந்தெடுத்தார். அவரும் 7 வருடம் நியாயாதிபதியாயிருந்து தேவ வார்த்தையின்படியே நீதியை போதித்து வந்தார். பின்பு அவர் வயது சென்று மரித்துப் போனார். அவர் யோசுவாவிற்கு பின் தேவன் தேர்ந்தெடுத்த 9வது நியாயாதிபதியாவார். அவனுக்குப் பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவனுக்குப் பின்பு எப்ராகீம் கோத்திரத்தை சார்ந்த இல்லேலின் மகன் அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவர் 8 வருடம் நியாயாதிபதியாக இருந்தார். அப்தோன் மரித்தபின் ஜனங்கள் மீண்டும் தேவனை கோபப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய ஜனங்களோடே கலந்து அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அப்போது தேவன் அவர்கள் மேல் கோபப்பட்டு 40 வருடம் அவர்களை பெலிஸ்தியர்களின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அந்த நாட்களில் தேவன் எதிர்பார்த்திருந்த எந்த நியாயாதிபதியும் எழும்பாதே போனார்கள். அப்போது தேவன் இஸ்ரவேலுக்காக மனஸ்தாபப்பட்டு ஒரு இரட்சகனை எழுப்பச் சித்தமானார். அப்போது தேவன் தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய மனோவாவின் மனைவியிடத்திற்கு ஒரு தேவ தூதனை அனுப்பினார். அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். அவள் கற்பந்தரிப்பாள் என்றும் தீட்டான எதையும் அவள் குடிக்கக்கூடாது என்றும் மலடியான அவள் கற்பந்தரித்து பிறக்கும் குழந்தையின் தலையில் சவரன்கத்தி படாதபடிக்கு அவனை நசரேயனாக வளர்க்க வேண்டும் என்றும் அவன் வளர்ந்து பெலிஸ்தியர்களின் கைகளிலிருந்து இஸ்ரவேலை இரட்சிக்கத் தொடங்குவான் என்றும் கூறினார். அப்போது அவள் அதை தன் கணவருக்கும் அறிவித்தாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க இருக்கும் பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். அதனால் தேவன் மறுபடியும் தன் தூதனானவரை அவர்களிடத்தில் அனுப்பி குழந்தையை வளர்க்க வேண்டிய முறையை போதித்தார். அதாவது சவரன் கத்தி அவன் தலையின் மீது படலாகாது என்றும் திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கக்கூடாது என்றும் தீட்டானதையும் இறந்த எதையும் அவன் தொடலாகாது என்றும் போதித்தார். மனோவா அவர் தேவதூதனானவர் என்று இன்னும் அறியாதிருந்தான். அதனால் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை தான் சமைத்து கொண்டு வரும் வரை அவரை அமர்ந்திருக்கும்படி வேண்டிக் கொண்டான். அப்போது தேவதூதனானவர் அவர் நாமம் அதிசயம் என்றும் அதை கர்த்தருடைய பலிபீடத்தில் படைக்கும் படிக்கும் கூறினார். அவன் மனைவியும் மனோவாவும் அவ்வாறே செய்தார்கள். அப்போது அக்கினி எழும்பி அதை பட்சித்தது. அந்த புகையில் அவர் பயணித்து மறைந்து போனார். அப்பொழுது அவர் தேவதூதரானவர் என்று அறிந்து கொண்டார். பின்பு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள்.
அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சிம்சோனின் பெற்றோர்கள் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று போதித்து வளர்த்தார்கள். சிம்சோன் வளர்ந்ததும் அவர் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கையிலிருந்து தப்புவிக்கப் பிறந்தவர் என்பதை மறந்து போனார். அவர் உணர்வில்லாமல் இருந்தார். அதனால் தேவன் மற்ற நியாயாதிபதிகளை பயன்படுத்தியது போல சிம்சோனை நேரடியாக பயன்படுத்த முடியவில்லை. சிம்சோனை தேவன் பயன்படுத்த விரும்பி பெலிஸ்தியரின் ஒரு பெண்ணை அவர் விரும்பும்படி செய்தார். அவளை தனக்கு மனைவியாக்க விரும்பி தன் தாய் தகப்பனுக்கு அதை அறிவித்தார். அது தேவனால் நடந்த செயல் என்று அவர் பெற்றோர் அறியாதிருந்தார்கள். அதனால் அவர் பெற்றோர் முதலில் மறுத்தார்கள். பின்னும் சிம்சோன் உறுதியாயிருந்ததால் மறுக்க மனமில்லாமல் பெண்ணின் வீட்டாரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள். அவ்வாறு அவர்கள் பெண் கேட்பதற்காக அந்த பெண் இருந்த நகரமாகிய திம்னாத்திற்கு வந்து கொண்டிருந்தபோது சிம்சோன் மீது தேவனுடைய ஆவி இறங்கினதால் ஒரு வழுமையான சிங்கத்தை கொன்றிருந்ததை அவர் பெற்றோர் அறியாதிருந்தார்கள். அன்றைய திம்னாத் இன்று டெல் பாதாஷ் என அழைக்கப்படுகிறது. இது இஸ்ரேலில் யாபோ மற்றும் எருசலேம் நகரங்களுக்கு நடுவில் நாகல் சோரேக் எனும் ஆற்றுக்கரையில் அமைந்துள்ளது. திருமண நிச்சயத்திற்கு பின்பு அவர்கள் சந்தோஷமாக வீடு திரும்பினார்கள். திருமணம் செய்ய வேண்டிய நாள் வந்ததும் சிம்சோனும் அவன் பெற்றோரும் மீண்டும் திம்னாத்திற்கு கடந்து சென்றார்கள். அப்போது சிம்சோன் வழிவிலகி தான் கொன்ற சிங்கத்தை பார்க்கச் சென்றார். அப்போது இறந்த சிங்கத்தின் உடலில் தேன் கூடு இருப்பதை பார்த்து அதிலிருந்து தேனை எடுத்து தானும் உண்டு. அதை தன் தாய் தகப்பன்மாருக்கும் கொடுத்தார். ஆனால் அது எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று கூறாதிருந்தான். அவர்கள் திம்னாத்திற்கு வந்ததும் பெண்ணின் வீட்டார் அவனுக்கு 30 தோழர்களை கொடுத்தார்கள். 7 நாள் சிம்சோன் விருந்து செய்தான். அப்படி செய்வது அன்றைய வழக்கமாக இருந்தது. அப்போது சிம்சோன் ஒரு விடுகதையை கூறி 7 நாளில் அதை விடுவித்தால் அவர்களுக்கு 30 விலை உயர்ந்த உள் அங்கி மற்றும் வஸ்திரங்கள் தருவதாகவும், இல்லையென்றால் தனக்கு அவர்கள் தரவேண்டும் என்றும் கூறினார். அவர்களால் கடைசி நாள் மட்டும் அந்த விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அவர்கள் அனைவரும் அவளும் அவள் தகப்பனும் சாகாதபடிக்கு சிம்சோனிடம் அதன் விடையை கேட்கச் சொன்னார்கள். அவர்களுக்கு மிகவும் பயந்ததால் சிம்சோனிடத்தில் மிகவும் அழுது அதற்குரிய பொருளை அறிந்து திம்னாதியருக்கு அறிவித்தாள். அப்போது அவர்கள் சிம்சோனிடத்தில் விடுவித்தார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு சென்று அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து அந்த பெண்ணின் மித்தம் கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்குச் சென்று விட்டான். அஸ்கலோன் என்பது இன்றைய இஸ்ரேல் நாட்டின் தெற்கு பகுதியில் மத்திய தரைக்கடல் கடற்கரையில் அமைந்திருந்த ஒரு பண்டைய துறைமுக நகரமாகும். இது பழைய கானானியரும் பிலிஸ்தியரும் வாழ்ந்த முக்கியமான நகரங்களில் ஒன்றாகும். சிம்சோன் அவளை வெறுத்துவிட்டான் என நினைத்து அவள் தகப்பன் அவளை சிம்சோனின் நண்பனுக்கு மனைவியாக கொடுத்தார். அதை சிம்சோன் அறியாதிருந்தார். தன் கோபம் தீர்ந்ததும் சிம்சோன் மீண்டும் அப்பெண்ணை காணச் சென்று அப்பெண் தன் நண்பனுக்கு கொடுக்கப்பட்டதை அறிந்து மிகவும் கோபப்பட்டார். அதனால் கோபம் உண்டு 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்களையும் வெள்ளாண்மையையும் திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் சுட்டெரித்தார். அதனால் கோபமடைந்த பெலிஸ்தியர் காரணத்தை அறிந்து அப்பெண்ணையும் அவள் வீட்டிலுள்ள எல்லாரையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அதை அறிந்த சிம்சோன் மிகவும் கோபம் மூண்டவனாகி திரும்பி வந்து அதைச் செய்த அனைவரையும் கொன்று போட்டார். பின்பு யூதேய மலை தேசத்தில் அமைந்துள்ள ஏத்தாம் ஊர் கன்மலை சந்திலே சென்று குடியிருந்தார். அப்பொழுது பெலிஸ்தியர் ஒன்று திரண்டு யூதாவிற்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்கள். அப்பொழுது யூத மக்கள் காரணத்தை அறிந்து சிம்சோனை அவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக அவர் கையை கட்டி பெலிஸ்தியரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவர் மேல் இறங்கினதினால் கையிலே ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு கழுதையின் தாடை எலும்பால் 1000 பெலிஸ்தியரை கொன்று போட்டார். பின்பு சிம்சோன் தான் மிகவும் சோர்வடைந்து தாகமாயிருந்ததால் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். அப்போது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தார். பின்பு பெலிஸ்தியர் அவனைக் கண்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். அவர் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தார். 20 வருடம் நியாதிபதியாயிருந்தும் வயது சென்றதும் சாலமோனைப் போல தேவனை மறக்க ஆரம்பித்து காசவிற்கு சென்று அங்கே ஒரு வேசியோடே இருந்தார். அப்பட்டணத்திலுள்ளவர்கள் அவனை கொன்று போட நினைத்தும் அவர்களால் கூடாமல் போனது. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் சென்று, நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும்
நாங்கள் அவனை கட்டிச் சிறுமைப்படுத்துகிறதற்கு ஏதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்குத் தருவோம் என்றார்கள். அப்படியே அவள் சிம்சோனை நயம் பண்ண ஆரம்பித்தாள். அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என்றும் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுச் சென்றிடும் என்று அவளிடத்தில் சொன்னார். தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவர் தலைமயிரினை சிரைத்தாள். அப்போது அவர் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போது பெலிஸ்தர் அவரை பிடித்து அவர் கண்களை பிடுங்கி அவரை காசாவுக்கு கொண்டு சென்று அவருக்கு வெண்கல விலங்கு இட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவர்கள் சிம்சோனின் மித்தம் தங்கள் தெய்வங்களை புகழ்ந்து வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது அவரை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றைத் தன் வலதுகையினாலும் மற்றொன்றைத் தன் இடதுகையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக் கடவது என்று சொல்லி பலமாய்ச் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் மரித்ததினால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். எப்படி சிலுவையில் ஒரு கல்லன் தான் மரிக்கும் முன்பு தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் இரக்கத்தை பெற்றாரோ, அதேபோல் இவரும் தான் மரிக்கும் முன் தேவ இரக்கத்தை பெற்று விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. ஆமேன்.